இந்த ஒயிட் டப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் என்னோட பிளாக் மல்லியை நான் வளர்க்குறேன். அன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு வந்து திறந்து பார்க்குறேன். நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு மீன் வந்து குட்டி போட்டிருக்கு. குட்டி பை காட்ஸ் கிரேஸ் நம்ம போட்டிருந்த அந்த செடி, இந்த கல், இந்த இருக்குக்குள்ள எல்லாத்துலேயும் போய் தப்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி கல், இந்த மாதிரி செடிலாம் வைக்கிறது, குட்டிகள் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கிடச்ச குட்டிகள் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நானும் வேறு டேங்க்கில் வந்து இதை வந்து மாற்ற போகிறேன். இது எந்த டேங்க்கில் மாற்ற போகிறேன் அப்படின்னா, மேலே ஒரு குட்டி டேங்க் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் குட்டி போகிறதோ அந்த குட்டி மீன்கள் எல்லாத்தையும் இதில் கொண்டாந்து வச்சுருவேன். கொண்டாந்து வச்சுட்டு இதை ஓரளவு பெருசாக்கி அந்த மற்ற டேங்க்கில் நான் மாற்றி விட்டுருவேன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே வந்து நான் எதுவுமே ஃபீட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நான் பிளாங்க்டான் ஃபீட் பண்ணேன். இந்த பிளாங்க்டான் வந்து மேலேயே மிதக்கும். அதனால் மீன்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, லைவ் பிரெயின் ஸ்ட்ரிம்ஸ் கொடுக்க போகிறேன். பிரெயின் ஸ்ட்ரிம்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த குட்டி மீன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரிச் இன் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ அதனால் அதை வந்து நான் செகண்ட் ஃபீடாக நான் கொடுத்துறேன். இது ரெண்டையுமே மாற்றி மாற்றி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அடுத்து வர வீடியோஸில் இதோட அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம், எப்படி இது வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத. ஓகேயா?